கோயம்பேடு சந்தை வளாகத்தில் பொங்கல் பண்டிகைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. இதுகுறித்தான முழுமையான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், பொங்கல் பண்டிகைக்காக அங்கு சிறப்பு சந்தைகள் அமைக்கப்பட்டிருந்தும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படவில்லை. இதற்கு காரணம் என்ன? முழுமையான கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. வணக்கம் பத்மநாபன். பொங்கல் பரிசு நிலைய குறிப்பாக இந்த சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை வளாகத்தில் சிறப்பு சந்தைகள் அமைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கரும்பு, மஞ்சள் போன்ற இந்த பொங்கலுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கும் விதமாக இந்த சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை அருகே தான் இந்த சந்தையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடந்த 2 நாட்களாக தங்களுக்கு தேவையான பொருட்கள் முழுவதுமே பொதுமக்கள் வாங்கி செல்வதால் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அனைத்து பொதுமக்களுமே தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி உள்ளதாலும் தற்பொழுது இந்த சந்தையானது, அதாவது இந்த சிறப்பு சந்தையானது வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கு தேவையான இந்த கரும்பு, மஞ்சள், பூக்கள் போன்ற பல்வேறு வகையான பொருட்களையுமே அதிகாலை முதலே தொடர்ந்து பொதுமக்கள் தேவைகளை வாங்கி வருகின்றனர். அந்த வகையாக தான் தற்போது நாளை தை திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி முழுவதுமே தற்போது இந்த சிறப்பு சந்தையானது வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த விற்பனைக்கு வந்துள்ள கரும்புகள் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு 2 நாட்களாக 20 கரும்புகள் அடங்கிய ஒரு கட்டு கரும்பு பொறுத்தவரையுமே 600 முதல் 700 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. குறிப்பாக இப்போ பார்த்தோம் என்றால் இந்த 20 கரும்புகள் அடங்கிய ஒரு கட்டு கரும்பு 250 முதல் அதிகபட்சமாக 350 ரூபாய் வரை தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. இந்த 2 நாட்களில் மட்டுமே 200 ரூபாய் இந்த கரும்பின் விலையானது குறைந்துள்ளதாகவும் வியாபாரிகளும் தெரிவித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இந்த தை திருநாளுக்கு கரும்பு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு இந்த மஞ்சளும் அவ்வளவு முக்கியம் தான். அந்த வகையில் இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா 10 மஞ்சள் கிழங்குகள் அமைந்துள்ள இந்த 10 செடிகளானது ஒரு கட்டு என்பது 2 நாட்களுக்கு முன்பாக 200 முதல் 250 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 50 முதல் 60 ரூபாய் வரை தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மஞ்சள் விற்பனைகள் எப்படி இருக்கு, பொதுமக்களோட வருகை எப்படி இருக்குன்னு இந்த வியாபாரிகள் நம்மிடம் இருக்கிறவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வணக்கம், இப்போ 2 நாளாக வந்து விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ எப்படி இருக்கு விற்பனை? உங்களுக்கு விற்பனை வந்து நல்லா போயிட்டு சார். 100 ரூபா கட்டுலேருந்து இப்போ 60, 70, 80 இப்போ கொஞ்சம் நல்லா ரேஸ் ஆகிறதுக்கு இது இருக்குது. செடி வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நாளைக்கு பொங்கலை முன்னிட்டு இப்போ கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் நேற்றுலாம் எவ்வளோக்கு விற்பனை பண்ணீங்க? இப்போ எவ்வளோக்கு போயிட்டு இருக்கு விற்பனை எல்லாம்? நேற்று 100 ரூபா, 120 ரூபா அதுமாரிலாம் போச்சு. இன்றைக்கி 60, 70, 80 அதுமாரி போகுது. இப்போ நீங்கள் போன வருஷம் அந்த கடை வச்சிங்களா? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? போன வருஷம் வியாபாரம் அதிகமாச்சா இல்லை இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த வருஷம் கொஞ்சம் மழை அதிகமாக செடி கொஞ்சம் அடி வச்சு சார், இல்லைன்னா நல்லா இருந்தது. வியாபாரிகள் கருத்தாக பார்த்தோம் என்றால் குறிப்பாக இந்த மழையின் காலத்தின் எதிரொலியாக வியாபாரம் சற்று குறைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மற்ற வியாபாரிகள் நம்மிடம் இருக்காது, அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம், இப்போ இந்த மஞ்சள் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு, கரும்பு வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாலாம் போகலண்ணே, ஒரு மாதிரி சுமாராக தான் போகுது. ஏன்னா கரெக்டாக வியாபாரிங்க வர டைமில் வந்து மழை பெஞ்சதுனால வியாபாரிங்க மோஸ்ட்லி வரமாட்டுறாங்க. அதனாலே ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சு. அது இல்லாமல் என்னென்னா போன வாட்டி வந்து தனியாக போட்டு வச்சுருந்தாங்க லைன் வந்து மஞ்சள் கொத்துக்குன்னு. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் ஒன்றா சேர்த்து போட்டாங்க. கரும்பு செடி, மஞ்சள் கொத்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்து போட்டதுனால மஞ்சள் கொத்து வண்டிங்களுக்கு இடமே கிடையாது. ரொம்ப வந்து அதனாலே வியாபாரம் பண்ண முடியாமல் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டோம். அது இல்லாமல் இந்த வாட்டி மழையில் ரொம்ப செடி அடிபட்டு ரொம்ப செடியும் வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு. 2 நாள் முன்னாடி 130 அந்த மாதிரி போயிருந்து இப்போ வெறும் 60 தான் போகுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. இந்த வாட்டி வியாபாரம் ரொம்ப டல்லு தான். இப்போ இந்த மஞ்சள்லாம் அதிகமாக இருக்குது, இன்னும் வியாபாரம் ஆகாத மஞ்சள்லாம் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அடுத்த கட்டமாக? நீங்கள் அதை கீழே தானே போட்டு போனோம். ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தான் போட்டு தான் போனோம். ஃபுல்லாக நஷ்டம்தான். மீன் இப்பயே இன்னும் கூட்டமே வரல பாருங்கள் நீங்களே. இது மேலே இன்னும் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எடுத்து போயிட்டு வேஸ்ட்டாக போட்டு தான் போவோம். இன்றைக்கி நைட்டு நிறைய வியாபாரத்தில் தான் இருக்குது. நீ நைட்டும் வியாபாரம் ஜனம் வரலன்னா அவ்வளோதான். இப்போ நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க இந்த மஞ்சள்லாம் பொறுத்தவரை? இப்போது நாங்கள் வந்து கும்டிபூண்டிலேருந்து வந்திருக்கோண்ணே. இப்போ இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கும்டிபூண்டி சரௌண்டிங்லேருந்து தான் வந்திருக்காங்க. இந்த தண்டல்சேரி, மேட்டுப்பாளையம் அந்த மாதிரி அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. மோஸ்ட்லி எல்லோரும் அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. சிறுவல்பேட்டை, நாங்கள் வந்து சிறுவல்பேட்டைன்னு வந்திருக்கோம். எல்லாம் பக்கத்து ஊர்லேருந்து தான் வந்திருக்கோம் எல்லோரும். இங்கே
தகவலுக்கு நன்றினா. குறிப்பாக வியாபாரிகள் கருத்தாக பார்த்தோம் என்றால் இந்த மழையின் எதிரொலியாக இந்த விற்பனைகள் பொறுத்தது மிகவும் மந்தமாக இருப்பதாகவும், கடந்த வருடம் பொறுத்தவரையுமே இந்த வருடம் விற்பனையில் மிகவும் மோசமாக இருப்பதாகவும், மேலும் இன்னும் அதிகமான மஞ்சள்கள் கையிருப்பில் இருப்பதாகவும், இந்த மஞ்சள் பொறுத்தவரையுமே இன்று இரவு மட்டும்தான் வியாபாரம் ஆகும், இதற்கு பிறகாக நாங்கள் இதை கீழே கொட்டி விடுவோம், இதில் அனைத்துமே எங்களுக்கு நட்டம் ஏற்பட்ட விளைவாக தான் தற்போது இந்த நிலைமையானது வியாபாரிகள் இருப்பதாகவும் கூறுகின்றனர். குறிப்பாக கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் ஓரளவுக்கு விற்பனை ஆன நிலையில் இந்த மஞ்சளின் வருகையானது சற்று அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் இந்த வருடம் இந்த வரத்து அதிகரித்ததாலும் மேலும் பொதுமக்கள் ஆர்வமாக வந்து வாங்கவில்லை என பொதுமக்களும் மற்றும் இந்த வியாபாரிகளும் கருத்து தெரிவிக்கின்றனர். பத்மநாபன். வியாபாரிகளின் நிலை குறித்து களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.